வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 4 லேயரை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து லிரிக்ஸ் வீடியோ சூப்பராக அப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கும் மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையும் கூட ஃபுல்லாகவே வந்து மைனஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த மியூசிக் பிளேயரை இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வழியாக அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன்னு சேம் அந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி இதை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவுக்கு கலர்ஃபுல் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த உங்களோட ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேணும் அப்படின்னா அதோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் மியூசிக் பிளேயரோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு ஏதாவது ஒரு சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை லிரிக்ஸாக வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. எப்படி அதில் வாட்டர் மார்க் இருக்கும் அதை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதாவது இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இங்கே பிளண்டுன்னு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த பிளண்டை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 50 இல்லைனா ஒரு 45 அதில் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து கலர்ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அந்த வீடியோவை சூப்பராகவே மேக் பண்ணியிருக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எகைன் சொன்ன மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு தேவையான சாங்ஸை பிடிச்ச சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவே ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்கள மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.